நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, எங்கே போனாலும் இந்த கல்வி உன்னோடையே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக அப்பா என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கன்னு நான் நினச்சேன். படிக்காதவங்க விவசாயி. ஆனால் இன்று எனக்கு தெரிகிறது, இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது படித்தார்களே காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி என்று, அந்த காக்கி உடை என்னிடத்தில் இல்லை. பதக்கங்களினுடைய வரிசைகளை படித்தார்களே, அந்த பதக்கங்கள் என்னிடத்தில் இல்லை, அந்த பவர் என்னிடத்தில் இல்லை. ஆனால் மாணவர்களே, மாணவிகளே, நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக நின்று முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராக உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. என்னுடைய தந்தை சொன்னது எவ்வளவு சரியானது என்பதை இப்போது நான் உணர்கிறேன். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அப்பா அம்மா இப்போ படின்னு சொல்லும்போது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பின்னால் இனிக்கும். அதை நான் உணர்கிறேன், நீங்களும் அதுபோல உணர வேண்டும். காலம் கடந்து உணர்ந்தால் உபயோகம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. நான் நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து புத்தகங்களை படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களிலே பாட புத்தகங்களை படிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் முடிந்து கல்லூரிக்கு சென்ற பிறகு பாடத்துக்கு அப்பாற்பட்ட நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நமக்கு அதிக ரோஜா செடிகள், ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நாம் விதைக்க வேண்டும். அப்போதான் நிறைய ரோஜா படி கிடைக்கும். நமக்கு அதிக அறிவு வேண்டும் என்றால் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே இருக்கிறது. தயவு செய்து பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி வீட்டிலே ஒரு சிறிய நூலகத்தை ஏற்படுத்தி டிவி பார்க்குறதையும் இன்டர்நெட்டில் போகிறதையும் செல்ஃபோனை நோண்டுறதையும் நிறுத்திட்டு புத்தகங்கள் பக்கம் வாருங்கள். ஒரு புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமமானது. அதை செய்து கொடுக்க வேண்டியது கல்லூரியிலே நூலகங்களை அமைத்து கொடுக்க வேண்டியது, பள்ளியிலே நூலகங்களை அமைத்து கொடுக்க வேண்டியது நிர்வாகம். 100 பேர் சேர்ந்தாலும் ஒரு குதிரையை தண்ணி துறைக்கு அழைச்சிட்டு போகலாம், அப்பா அழைச்சிட்டு போகலாம், ஆசிரியர் அழைச்சிட்டு போகலாம். 100 பேர் சேர்ந்தாலும் தண்ணியை குடிக்க வைக்க முடியாது. குதிரை தான் தண்ணீரை குடிக்க வேண்டும். நீங்கள் தான் படிக்க வேண்டும். இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். 5:30 மணிக்கு தூக்கில் போடணும். நாட்டு விடுதலைக்காக ஜெயிலுக்குள்ள இருக்கான். தூக்கு தண்டனை உறுதியாகி விட்டது. 5 மணிக்கு ஜெயில் சூப்பரண்ட் கூப்பிட்றான், தூக்கில் போடணும், சாகடிக்கணும், வாடான்னு. ஒரு பெரிய புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான், லெனினுடைய வாழ்க்கை வரலாற்றை. அப்போ சொல்கிறான், நீ தான் என்ன தூக்கில் போட போகிற, கடைசி அத்தியாயத்தை படிச்சுட்டு இருக்கேன், அதை படித்து முடிச்சுட்டு தாண்டா வருவேன், வெயிட் பண்ணிட்டான். அவன் ரூம்குள்ளே இருக்கிற புத்தகங்களை பார்த்து வியந்து போன அந்த ஜெயில் சூப்பரண்டு, இவ்வளோ புத்தகமாடா நீ படிச்சிருக்கேன்னு கேட்டான். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்ன கேள்வியை வேண்டுமானாலும் கேட்டுப்பார், நான் பதில் சொல்கிறேனா இல்லையா என்று பாருங்க. அப்படியே தொப்பியோட ஒரு சல்யூட் அடித்தான் அவனுக்கு. இறந்து போன பிறகு கூட தொப்பியை கலட்டி விட்ட அந்த பிரேதத்திற்கு சல்யூட் அடிச்சுட்டு, அறிவு ஜீவி ஒருவன் இறந்து போனான் என்று அழுதான். அப்படின்னா உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் இடம் பிடித்த மேதக அப்துல் கலாம் அவர்கள் படிப்பால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொன்னார். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். லைப்ரரியன் நேராச்சு, வெளியில் வாங்க, முடிஞ்சு போச்சு டைம்னா என்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போடான்னு படித்தவன். அதனால தானே இன்று அவர்களை பற்றியெல்லாம் பேசுகின்றோம். We are even ready to lose the British Empire, not the Shakespeare பிரிட்டிஷ்காரன். Leaders or readers,
அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். இந்த படிப்பு எப்படி நம்மளை மாற்றுது? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு. உங்களுக்கு தெரியுமா, பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 21. ஜான்சி ராணி வாளெடுத்து குதிரை சவாரி செய்து சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட போது அவளுடைய வயது 19. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 20. கவிஞர் ஷெல்லி உலக புகழ்பெற்ற கவிதை எழுதிய போது அவனுடைய வயது 21. இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக அறிமுகப்படுத்தி கொண்டு நியூயார்க் நகர வீதிகளிலே நெஞ்சை நிமிர்த்தி நடந்தபோது அவனுடைய வயது 20. மாணவர்களே, சாதிப்பதற்கு வயது முக்கியமல்ல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறமே, நம்மளால என்ன செய்ய முடியும்? தயவு செய்து நினைக்காதீர்கள். ஏன் அவ்வாறு கூறுகிறேன்னு தெரியுமா? நமக்கு ஏகப்பட்ட சூழ்நிலை, வறுமை, கஷ்டம். நம்ம எப்படி படிக்க முடியும், பெரிய ஆளாக முடியும்? வறுமையை நினைத்து பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு, மறந்து விடாதே என்னார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எதையும் பார்த்து அதிசயித்து நிற்காதீங்க. என்ன பெரிய சமுத்திரம், ஒரு துளியில் தானே துவங்கியது. என்ன பெரிய ஆலமரம், ஒரு விதையில் தானே துவங்கியது. என்ன பெரிய காவியம், ஒரு எழுத்தில் தானே துவங்கியது என்பார் வைரமுத்து. அதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் பாரதி, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தினிலிட்டேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோம். நெருப்பில் சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இருக்கா? ஒரு சிறு நெருப்பு பொறி போதும் ஒரு காட்டையை அழிப்பதற்கு. இந்த ட்ரினிட்டி பள்ளியிலே படிக்கின்ற, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒரு மாணவனோ மாணவியோ போதும் இந்த நாட்டையே ஆள்வதற்கு. அதுதான் உண்மை. எதை குறித்தும் பயப்படாதீர்கள்.